ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் 45 சேவைகளுக்கும் நகர்ப்புறங்களில் 43 சேவைகளுக்கும் சேவைகளானது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்ன சேவைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த திட்டம் மூலமாக 40க்கும் மேற்பட்ட சேவைகளுக்கு தீர்வு வழங்குறதுனால, அதுவும் அரசு அதிகாரிகளே இந்த முகாமில் நேரடியாக கலந்துக்கிறதுனால மக்களோட அரசு அலுவலகங்கள் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு எளிமையாக தீர்வு கொடுக்குறாங்க. அதனால இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்திருக்கிற புது அப்டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட சேவைகள்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன சேவைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட குரோம் ப்ரௌசரில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வர்ற ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு முகாம்களின் விவரம் அறிய அப்படிங்கிறது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கனவே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் அந்த பாக்ஸுக்கு கீழே தேதியை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற புது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி முகாம் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அன்னன்னைக்கு அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணுறது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது தேதியை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொண்டு வந்தது மூலமாக ஒரு ஷெடியூலே போட்டாங்க. அதாவது உங்களோட மாவட்டத்தில் இந்த முகாம்கள் அடுத்த 4 நாளைக்கு எங்கே நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலே அட்வான்ஸாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த அப்டேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா இதை உங்களோட நண்பர்களுக்கும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதனால் அவங்களும் பயனடைகிறதுக்கு வாய்ப்பானது இருக்குது. இதில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் 15 துறைகள் வழியாக 45 சேவைகளுக்கான தீர்வும், நகர்ப்புறங்களில் 13 துறைகள் வழியாக 43 சேவைகளுக்கான தீர்வும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் இதில் பார்த்துடலாம். இதுக்கு நம்ம அதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துறைகள் மற்றும் சேவைகள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு அனைத்து துறைகளையும் பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நகர்ப்புற சேவைகள் திட்டங்கள், கீழே உங்களுக்கு ஊரக சேவைகள் திட்டங்கள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா நகர்ப்புற சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஊரக சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அனைத்தையும் பார்வையிட அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நகர்ப்புறம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நகர்ப்புறத்தில் ஏதாவது உங்களுக்கு சேவைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு காணணும்னு நினச்சிங்கன்னா அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 சேவைகள் நகர்ப்புறத்தில் சொன்னாங்க. என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான சேவைகள் வழங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு எது உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த திட்டத்தில் என்னென்ன சேவைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டும் போக முடியும். அதே போல் நீங்கள் ஊரக பகுதியை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 15 திட்டங்கள் மூலமாக 43 சேவைகளுக்கான தீர்வு வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எதில் ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் படித்து பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கும் நீங்கள் எளிமையாக விண்ணப்பிக்க முடியும். ஏற்கனவே என்னென்ன டாக்குமெண்ட் இருந்ததோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்கட்டண ரசீதும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நகர்ப்புறத்தில் 13 துறைகள் வழியாகவும் கிராமப்புறத்தில் 15 துறைகள் வழியாகவும் இந்த முகாம்களுக்கு சேவையானது 40க்கும் மேற்பட்ட சேவைகளானது வழங்கப்படுது. என்னென்ன துறைகள் இருக்குன்னு தெரிஞ்சதான் என்னென்ன சேவைகள் அதில் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாம் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.